2ஆம் அதிகாரம் 14வது வசனம். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து பாடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக் கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டாள், திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள். ரூத்தை குறித்து சரித்திரத்தை அத்தனை காரியங்கள் நமக்கு தெரியும். ஒரு மோவாபிய ஸ்திரீயா இருந்தவள் தன்னுடைய மாமியாகிய நகோமியோடு கூட பெத்லெகேமுக்குள் வருகிறார். மோவாபிய தேசத்திலே நகோமியும் அவருடைய குடும்பம் 2 பிள்ளைகளும் 4 பேருமாய் இருந்தபோது அங்கே தன்னுடைய பிள்ளைகளுக்கு நகோமி தன்னுடைய ஆண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்தார். ஒருத்தி பேர் ஓர்பாள், இன்னொருத்தி பேர் ரூத். ஆனால் குறுகிய காலங்களிலே நகோமியினும் கணவனும் இறந்து போனார். இந்த 2 பிள்ளைகளும் இறந்து போனார்கள். அங்கே அவர்கள் விதவைகளாக்கப்பட்டார்கள். இந்த சூழ்நிலையிலே பெத்லெகேமிலே பஞ்சம் நீங்கிவிட்டது, செழிப்பு உண்டானது என்று கேட்ட மாத்திரத்தில் நகோமி என்னுடைய தேசத்துக்கு பெத்லெகேமுக்கு போவோம் என்று தீர்மானித்தார். தன் 2 பிள்ளைகளை அழைத்து இவ்விதமாய் சொன்னாள், 2 பிள்ளைகள் இல்லை, மரித்து போனார்கள். இனி நான் ஒருவருக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்று நீ திருமணம் செய்வது சரியான காரியங்களா இல்லை. ஆகவே நீங்கள் உங்களுடைய இனத்தோடு கூட தகப்ப வீடோடு கூட போய் சேர்ந்து கொண்டு அங்கே தகப்பனார்கள் நியமிக்கிற நல்ல ஒரு சகோதரனை பார்த்து திருமணம் செய்து உங்கள் வாழ்க்கையை நடத்துங்கள் என்று சொல்லி நகோமி சொல்லுகிறார். இதை கேட்டதான ஒருபாள் தன் மாமியை முத்தம் செய்துவிட்டு தன் இனத்தோடு கூட சேர்ந்து கொண்டார். ரூத்தோ தன் இனத்தோடு கூட போக விரும்பாமல் தன் மாமியை உறுதியாய் பிடித்துக் கொண்டு, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் தான் எங்களுக்கு வேண்டும், நீங்க எங்கே போனாலும் நான் உங்களோடு கூட தான் இருப்பேன் என்று சொல்லி இப்பொழுது நகோமியும் ரூத்தும் இப்பொழுது பெத்லெகேமுக்குள் வருகிறார்கள். பெத்லெகேமிலே வந்து வாசம் அடைகிறார்கள். அங்கே அவர்களுக்கு ஒரு தான் வயிற்றுக்கு ஆகாரத்துக்காக அவர்கள் இருக்கும் பொழுது ரூத்து சொல்லுகிறார், நான் வயல் நிலங்களிலே போய் தானியங்களை புரக்கிக் கொண்டு வருகிறேன். இவ்விதமாய் தானியங்களை புரக்கிக் கொள்வதற்காக அவள் வயல் பிரதேசத்துக்கு போகிறாள். அங்கே ஒரு வயல் நிலம் காணப்படுகிறது. அங்கே சிந்தப்பட்ட அந்த தானியங்களை புரக்கிக் கொண்டு கடந்து வருகிறார். அவ்விதமாய் புரக்கிக் கொண்டிருக்கும் போது அது வயல் நிலத்தினுடைய எஜமான் வருகிறார். இந்த புதிய பெண்மணி யார் என்று சொல்லி கேட்கிறார். மற்ற சகோதரிகள் சொல்லுகிறார், இன்னாருடைய மருமகள் அவள் தான் என்று சொன்ன பொழுது அவள் சொன்னால், அவள் இந்த இடத்திலே இருக்கட்டும், இவளுக்காக இன்னும் சில மணிகளை நீங்கள் சிந்தி விடுங்கள், அவள் புரக்கி கொண்டு போகட்டும் என்று சில நாட்கள் கழிக்கிறது. இவ்விதமாய் ஒரு நாள் வந்த பொழுது இந்த போவாஸ் நேரடியாக ரூத்தை சந்தித்து அவளிடத்துல பேசி அவள் புறப்பட்டு போகும்போது சில தானியங்களை எல்லாம் அவள் அங்கு இருக்கும் போதும் கொடுக்கிறாள். அவள் புசிக்கிறாள், தானியங்களை கொடுத்து அனுப்புகிறாள். அவ்விதமாக செய்து கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் தான் அதில் 3 வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் சாப்பிட்டாள், 2வது என்ன ஆயினாள், திருப்தி அடைந்தாள், மீந்ததை எடுத்துக்கொண்டாள். ஆமென் சொல்லலாமா? சொல்லலாம். தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் திருப்தியாக சாப்பிடணும். ஆமென். சாப்பிட்ட காரியங்கள திருப்தியா இருக்கணும். மீதி எடுக்கவும் செய்யணும். இது ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்திலே தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சாப்பிட்டாள், திருப்தி அடைந்தாள், மீதி எடுத்தாள். விசுவாச பிள்ளையே, இந்த உலகத்திலே உங்களுக்கும் எனக்கும் அநேக
தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். அதை நன்றாக நாம் அனுபவிக்க வேண்டும். அதற்காக பாவத்தின் தன்மை அல்ல, பாவத்தின் சூழ்நிலையோடு அல்ல, பாவத்தின் உணர்வோடு அல்ல, பாவத்தின் நிலையோடு, பாவத்தினுடைய எண்ணங்களோடு அல்ல, தேவன் கொடுத்த சகல நன்மையின் ஆசீர்வாதங்களை நாம் சாப்பிட்டு ஆமென் திருப்தி அடையும்படியாக தான் கர்த்தர் உலகத்தில் நம்மை வைத்து வைத்திருக்கிறார். ஆதாம் ஏவாளை ஆண்டவர் உருவாக்குவதற்கு முன்பே ஆதாம் ஏவாளுடைய சகல காரியங்களை, தேவைகளை அவர்கள் திருப்தியாக இருக்கும்படி அந்த ஏதேனில் அவர் எல்லாவற்றையும் நியமித்து வைத்து விட்டுத்தான் ஆதாமை ஆண்டவர் உண்டாக்கினார், ஏவாளை கர்த்தர் உண்டாக்கினார். இந்த தோட்டத்தை நீங்கள் ஆளுகை செய்யுங்கள் என்று சொன்னார். ஆமென். அல்லேலூயா. அவர்கள் உருவாக்கப்பட்ட பின்பு எதையும் ஆண்டவர் உருவாக்கவில்லை. அதுபோல விசுவாச சகோதர சகோதரிகளை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு தன்னுடைய பேழையாகிய அந்த சபைக்குள்ளே, அந்த பேழையாகிய பரலோகத்துக்குள்ளே நம்மை கொண்டு போவதற்காக நம்மை ஆயத்தம் பண்ணி இந்த கூடாரத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். இந்த உலகத்திற்குடைய சகல நன்மைகளை நமக்காக ஆயத்தம் செய்து வைத்த பின்புதான் அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்மை அபிஷேகித்திருக்கிறார், நம்மை இன்னும் மேன்மைப்படுத்த போகிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆகவே இல்லை என்று கவலைப்பட வேண்டாம். ஐயோ நான் சேரிக்க வேண்டும் என்று கவலைப்பட வேண்டாம். தேவனை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுமானால் இவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுப்பார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் அடிக்கடி நான் சொல்வேன், நீ சும்மா இரு, நான் உனக்காக நம்ம ஆண்டவரோடு கூட நல்ல நெருங்கி ஆண்டவருடைய சமூகத்தோடு உருவாகி இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள், நமக்கு கொடுக்கப்பட்ட தொழில்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட விவசாயங்களை முழு இதயத்தோடு உண்மை உத்தமத்தோடு செய்து கொண்டிருந்தால் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை ஒரு நாள் கைவிட மாட்டார். பிரச்சனைகள் உண்டு, வேதனைகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. ஆனால் அது நமக்கு முடிவல்ல, அது நமக்கு சரித்திரத்தை படைக்கக்கூடிய ஆரம்பம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய ஆரம்பம். அந்த போராட்டங்கள் மத்தியிலே நாம் நிலைத்து நின்று இன்னும் ஆண்டவரோடு கிட்டி சேர்ந்து நமக்கு வைத்திருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்வதற்காகவே சில போராட்டங்கள் வருகிறது, சில கஷ்டங்கள் வருகிறது, சில உபத்திரங்கள் வருகிறது, சில பாடுகள் வருகிறது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அதான் பாஸ்டர் சொன்னாங்க, உபவாசம் இருந்தா பிரச்சனை வரணும், வரலன்னா நீ சரியா உபவாசம் இருக்கலன்னு அர்த்தம். ஆமென். நான் முன்னாள் சொல்ல இப்போ சொல்ல பிரச்சனையே நீ வான்னு நம்ம கூப்பிடணும். நம்ம என்ன செய்யணும்? பிரச்சனையே சொல்லுங்க, கஷ்டமே, துக்கமே, வேதனையே நீ வா. இப்படி ஒருத்தர் வான்னு கூப்பிடுறான்னா அவனுக்கு உள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம்? தைரியம் இருக்கு, தெம்பு இருக்குன்னு அர்த்தம். இருக்குமா இல்லையா? இருக்குல்ல. அப்ப இந்த தைரிய தெம்பு இருக்க விதம் பிரச்சனையே வா, போராட்டமே வா, கஷ்டமே வான்னு சொன்னா நம்ம எதிராளி அவன் நினைக்கிறத நினைச்சவன் வலியை கூப்பிடுறாங்க. சில ஆட்களை பார்த்தீங்கன்னா வலியை கூப்பிட்டு வச்சு நன்று நையை உடைச்சிட்டாங்க. இவன் வலியை கூப்பிடுறாங்க. அதனால கொஞ்சம் கவனமா தான் சொல்லுங்க, கொஞ்சம் கவனமா தான் இவன்கிட்ட, கொஞ்சம் கவனமா தான் பிரச்சனைய கொடுக்கணும். இப்போ கவனமாக திருவிழா அதே பிரச்சனையை தூக்கி நம்ம மேலே செல்லக்கூடாது, அடிச்சிடக்கூடாது. ஏன்னா இவன் என்ன சொல்ல கூப்பிடுறான், வா, கஷ்டமே வா, அவமானமே வா, நிந்தையே வா, அப்படி கூப்பிடுறது மனசு வருமா? நான் உத்தாக்க இருக்கேன் சைட்ல வருமா? வரலன்னா வர வைக்கணும். நாளைக்கே சொல்லுங்க, போதுமானா சாமி இருக்கிறது தலைவலிய இதுக்கு மேல. அதனால இருக்கிற தலைவலிக்கு மேல தலைவலி வரணும். அப்பதான் பரிபூர்ண சுகம் உண்டாகும். சொல்லுங்க. விசுவாச பிள்ளையே ஆண்டவர் நல்லா சாப்பிடணும்னு விரும்புறார். ஆமே, நல்ல ஆவிக்குரிய ஆகாரத்தை நல்லா சாப்பிடணும், உலக பிரகார ஆகாரத்தை நல்லா சாப்பிடணும்.
சாப்பிட்டு ரெண்டாவது நீ என்ன அடையணும்? திருப்தி அடையணும். என்ன அடையணும்? திருப்தி அடையணும். மூணாவது என்ன செய்யணும்? நீதியும். நம்ம இன்னைக்கு காலையில் வேலைக்கு போகணும், சாயங்காலம் வந்தோம்னா கூலி கிடைக்கும். அந்த ஆள் அன்னையோட காலி. அன்னையோட ஏன் காலி தெரியுமா? இது இந்த ஆள் பெருந்தீங்க இருப்பான்னு நினைக்கிறேன். தின்னு காலி பண்ணக்கூடாது. பிரைஸெல்லாம் ஆமென். அல்லேலூயா. இது ஒரு முகவுரையா சொல்றேன். ஆனால் ஆண்டவர் உண்மையாகவே ஆவிக்குரிய நிலைகளிலும் பூலோகத்தின் சூழ்நிலைகளிலும் நம்மை நல்ல சாப்பிட சொல்றார். ஆமென். நல்லா கொடுக்கிற ஆண்டவர். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் கொடுக்கிற ஆண்டவர். சத்தமா சொன்னீங்களா? இப்ப அதே கையை பிடிச்சு சொல்லு, நம்ம நம்பியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லு. அது மட்டும் சத்தம் குறையுது. ஆண்டவர் கொடுக்கிற ஆண்டவர். ஆனா நம்ம மட்டும் எப்படி இருக்கக்கூடாது? சத்தம் தான். நம்ம எப்படி நம்பின்னு தெரியாதோ? இதுதான் பிரச்சனை. என்ன சொல்லலாம் தெளிவா? கஞ்சத்தனமா இருக்கக்கூடாது. இப்ப சொல்லுங்க பாப்போம். கையை பிடிச்சு சொல்லுங்க. எங்க ஊர்ல ஒரு பழத்தை சொல்லுவாங்க, அறுத்த கையில என்ன வைக்க மாட்டான், சுண்ணாம்பு. சுண்ணாம்பு கையில இருக்கும், கை அறுபட்டு போச்சு, மருந்து விளைவிப்பாங்கல்ல, அதான் சுண்ணாம்பு. அறுபட்டு போச்சு, உடனே கையில மருந்து இருக்கு, அதான் என்ன வைக்க மாட்டான். அவ்வளவு நப்பி கஞ்சை. அது ஆண்டவர் மட்டும் பிடிப்பாரா? நம்ம எப்படி சொல்றோம்? ஆண்டவர் அல்ல, அது மட்டும் சத்தமா சொல்லுவோம், இடி விடுற அளவு சொல்லுவோம். ஆனா நம்ம மட்டும் கஞ்சனா இருக்கக்கூடாது, நம்ம மட்டும் கஞ்சனா இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல. ஆண்டவர் நம்மை ஒரு கஞ்சனாக வைக்கிறார். வறுமைக்குள்ளே ஆண்டவர் நம்மளை கொண்டு வர வேண்டும் என்ற விருப்பம் அவருக்கு கிடையாது. ஏன் நமக்குள் வறுமை வருகிறது? நாம் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது, சட்டங்களை கீழ்ப்படியாமல் போகும்போது நாமே சம்பாதித்துக் கொள்கிறோம் ஒரு வறுமை. ஆனால் அதிலும் தேவன் இறங்கி அவரிடத்தில் போகும்போது அந்த வறுமையை மாற்றி கொடுக்கிற தேவன். வேதத்திலிருந்து ஒரு சில வார்த்தை வசனங்களை நான் எடுத்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சாப்பிட்டார்கள், திருப்தி அடைந்தார்கள், மீதி எடுத்தார்கள். இவைகளை நீங்களும் நானும் ஆவிக்குரிய நிலைகளிலும் உலக பிரகாரமான சூழ்நிலைகளிலும் இந்த வார்த்தை நாம் சுதந்திரமாக்கிக் கொள்ள வேண்டுமானால் வாசிக்கலாம். 14:20. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். 12 கூடை நிறைய எடுத்தார்கள். யார்? சீஷர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பிரசங்கம் பண்றார் வனாந்தரத்தில். கவனி, குறிப்பிடுறவங்க மட்டும் குறிப்பிடுங்க, மீதெல்லாம் என்ன கவனி. என்ன போல அவரும் பிரசங்கம் பண்றாரு. உண்மையில ஊழியக்காரங்க அதிக பிரசங்கி இல்ல, இயேசுநாதர் தான் ரொம்ப பிரசங்கி, அதிக பிரசங்கி. இயேசுநாதர் தான் என்ன பிரசங்கி? மணிக்கணக்கா பிரசங்கம் பண்ண. நம்ம கூட என்ன செய்ய முடியாது, அவ்வளவு பண்ண முடியாது. நாங்க பண்ணா 1 மணி நேரம். ஒரு காலத்துல நான் 2.5 மணி நேரம் நின்று பிரசங்கம் பண்ணியிருக்கேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீங்கள் ஒரு கரை மேற்க போயிருந்தீங்கன்னா குறைஞ்சது 2 மணி நேரம் பண்ணினாதான் தெய்வ ஊழியக்காரர்களான ஊழியக்காரன் கிடையாது. 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் கூட்டம் முடிவுங்க. ராத்திரி 11 மணி 11:30 மணி நேரம். களக்காடு பக்கத்தில் விடிய விடிய கூட்டம் நம்ம பிரசங்கம் பண்ணிடுவோம். மேலப்பத்தில் என் மனைவி ஊர் கூட்டம் ஆரம்பிக்கிறதே 9 மணி தான், முடிகிறது 2 மணி 2:30 மணி. அப்படி இருப்பாங்க. சின்ன பிள்ளைகள் உட்காந்து கேட்பாங்க. நல்ல வயல் கரையில வயல்லாம் போட டெண்டை போட்டு எடுத்து வச்சு அதிக பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஆண்டவர். நேரம் போயிட்டு. ஆனா இயேசுநாதர் கூட இருக்கிறாங்க. இவனை எப்பவுமே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டாரு. சில விட பாஸ்டர் கூட இருக்கணும்னே கொஞ்சம் கண்ணு வச்சுக்கிட்டு தான்.
பாஸ்டருக்கு ஒரு திட்டம் கொடுத்தா இவனை கெடுக்கிறதுனே நிற்பான். உங்களை சொல்லலாம், நீங்க ஒருவர் சிரிச்ச மாதிரி உங்களை சொல்லல, அப்படியே உங்களை சொல்லலாம். நீங்க நல்லவங்க, அதனாலதான் இதில் உட்கார வச்சிருக்கிறார் பாஸ்டர் நான் நினைக்கிறேன். கேட்டீங்களா? இப்போ இயேசுநாதர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ அது ஒருத்தர் வர்றான், எவன் வந்தா தெரியல. ஆண்டவரே இவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகி போச்சு, நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் என்ன பண்ணுவேன், வீட்டுக்கு அனுப்பிடுவேன். அவருக்கே கவலை இல்லப்பா, பிரசங்கம் பண்றவருக்கு எல்லாம் செய்ய முடியும். அவர் பிரசங்கம் பண்ணிருக்க ஜனங்க கேட்டுட்டு இருக்காங்க, கூட வந்தவங்க அவன் சொல்றான் எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு, வசிக்குமே. அந்த வார்த்தை நீ வார்த்தையா சொன்னா வா, நீயே வந்து இப்ப என்ன செய்ய, உங்களுக்கு எல்லாரும் என்ன கொடு அடிக்கிட்டான். சில நாட்கள் இப்படி ஆலோசனை கொடுக்கும்போது அந்த அழகா சொன்னாங்க, வார்த்தை மாட்டிக்கிட்டேன். பேசலாம் வரமாட்டேங்குது ஒரு இல்லையா இல்லையா? ஏசுநாதர் அவனை மாட்டிக்கிட்டேன். ஏப்பா இவங்களுக்கு எல்லாம் நீ என்ன கொடு, ஐயோ இது வேணும் கொடுக்க, நான் எங்க போதிய பணம் இல்லையே. அப்பதான் அங்க ஒரு சின்ன பையன் இருந்தான். இந்த சின்ன பையன்களுக்கு இருக்கிற வாஞ்ச தாகம் இன்னைக்கு வளர்ந்த விசுவாசி. சின்ன பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற கோயிலுக்கு போன அக்கறை அம்மம்மா இருக்கு இல்ல, அப்பம்மா இருக்குல்ல, கடலை வாழ வாயிலாது உபாசமா. ஹலோ அமை போட்டு நம்மளும் தீர்மானம் சார். ஹலோ எல்லாருக்கும் ஒன்று மிங்கத்துக்கு கேட்கறது பிள்ளைகள் சொல்ல பாஸ்டர் அம்மா கூட்டத்துக்கு நேராச்சுமா போகமா இல்லை, வேலை முடியாது, என்ன அவசரம். இந்த சின்ன பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய அக்கறைகள், கோயிலுக்கு போகணும், ஜோம் பண்ணணும், பாட்டு பாடணும், ஏதோ அறிஞ்ச அறியலையோ அதுக்குள்ள இருக்கிற அக்கறை இன்னைக்கு முதிர்ந்த விசுவாசிகளுக்குள்ள அழகா சொன்னீங்க. நீங்க 4 பேர் முடிய கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை முடிவு பேர் இல்லே தான் இருக்கணும், அப்பதான் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும். சீச்சர்கள் இயேசுவோட போனோம், அவங்களை சீக்கிரம் அனுப்போம். ஆண்டவர் தெரியுங்களா எல்லாரும் என்ன கொடு. அப்பதான் ஒரு சின்ன பையன் அவன் கொண்டு வந்து எத்தனை அப்போ 5 அப்பம். அவன் பயணம் சாதாரண பயம் கிடையாது, 5 அப்பம் 2 மீன் தின்ற அளவுக்கு இல்லைனா தான் பேசலாம். சொல்ல அந்த அப்பத்தை நான் என்ன கொடுக்குறேன், அவனுக்கு தெரியும் இவ்வளவு நேரம் பிரசங்கித்த இயேசு இதை எல்லாருக்கும் கொடுக்க வல்ல. நாம விசுவாசிக்கிறோம். ஆமென். இடத்துல ஆராதிக்க வந்திருக்க தேவ பிள்ளையே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை திருப்தியா சாப்பிட வைப்பார், திருப்தியா நடத்துவாரு, நீதி எடுக்கவும் உதவி செய்வார். ஆமென். இனி நீ தோற்று போறவனல்ல, தோற்று போறவனல்ல, நீயும் நானும் செயல்பட்டவர் விசுவாசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டு நேரம் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ 5 அப்பம் 2 மீன் சீஷல் கையில் இருக்கு. அவனை யோசிச்சுக்காங்க, இந்த 5 அப்பம் எனக்கே வயலுக்கு கரெக்டா இருக்கு. அப்ப நான் கொஞ்சம் வளர்ந்தவன், வயசுல போடுவேன். வாலிபர்கள்லாம் 5 புரோட்டா தின்னுவான், 10 புரோட்டா தின்னுவான், 15 புரோட்டா தின்ற ஆட்சியும் இருக்கான். சோத்திரம் ஆண்டவரே, தொண்டையில கத்தி வைக்க வேண்டியது. வெறும் தீண்டிக்காரன் தொண்டையில் என்ன வைக்கணும், 3 புரோட்டா தின்னலாம், 5 புரோட்டா தின்னலாம், 15 புரோட்டா தின்னாலும் தொண்டையில கத்தியெல்லாம் வைக்கணும். நம்ம ஒரு புரோட்டாக்கு 10 ரூபா, 150 ரூபா ஒரு நேரம் காலி. மிச்சம் பிடிக்க முடியுமா? தின்னே காலி ஆகிடலாம். ஒரு பிரசன்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க, அவங்களுக்கும் வசதியாக இருக்கு. சரி, அப்போ நல்ல கவனிங்க. இப்போ கொண்டாச்சு, இப்போ அதை இயேசுவிடத்தில் இருந்தார்கள். சொல்லுகிறேன், சாப்பிட்டு திருப்தி அடைந்து நீங்கள் மீதி எடுத்து சம்பூர்ணமாக இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு அவருடைய வருகைக்கு நீங்கள் கடந்து போக வேண்டுமானால் 5 அப்பம் 2 மீன்
இயேசுவின் கரத்தில் கொடுக்கப்பட்டது போல உன்னுடைய வாழ்க்கை, உன் தனிப்பட்ட வாழ்க்கை, உன் குடும்பம், உன் தொழில், உன் வேலை, உன் விவசாயம் எல்லாவற்றையும் உன் அருள்நாதனை ஆராதிக்கிற இயேசுவின் கரத்தில் நீ கொடுத்து வா. எல்லாவற்றிலும் மீதி இருக்கிற அளவிற்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக இருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். சொல்லி சத்தமா சொல்லு ஆமென். ஆமென் என்றால் அது அப்படியே ஆகட்டும். ஆண்டவருடைய கரத்தில் கொடு. உன் பலத்தை நம்பாத, உன் சுயத்தை நம்பாத, உன் அறிவை நம்பாத, உன் படிப்பை நம்பாத, பலவற்றை அறிவு திறமையை நம்பாத. இயேசுவை நம்பி அவருடைய கரத்திலே ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடமும் நீ தேவ சமூகத்திலே உன்னை அவருடைய கரத்திலே கொடுத்து கொண்டிருப்பாயானா உன்னை வாளாக்காத ஆண்டவர் உன்னை தலையா. நீ கீழாக இருக்க மாட்டா, நீ மேலா. நான் ஒன்று சொல்றேன், 2022 கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருப்பாரானா? என்னப்பா சார் 22 போக மாட்டோமோ? என்னன்னா கர்த்தருக்கு சித்தமான. ஆமென். நாளைக்குள்ள நிலைமை நமக்கு கண்டிப்பா தெரியாது. யோசித்து பாருங்க, மரணம் எப்பொழுது யாரை எந்த நாடியில சந்திக்கும் என்று தெரியாது. அதனால சொன்னேன், 2022ஆம் ஆண்டுக்குள்ள அவர் நம்மை பிரவேசிக்க பண்ணினார். இந்த சபையில் இருக்கிற அநேக விசுவாசிகள் இந்த வசனத்தின்படி நடக்க ஆரம்பித்தார். ஆமென். ஒரு திருப்திகரமான ஒரு ஆசீர்வாதம், ஆவிக்குரிய நிலையில் ஒரு உன்னத மகிழ்ச்சி, பூமிக்குரிய பொருளாதாரத்திலும் நல்ல ஒரு வெட்டுதலை பரிசுத்தாவியா நம்ம கட்டளையிடுவோம். தீர்க்க தரிசனமாக அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொன்னாலும் அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். நம்முடைய காலங்கள் கட்டுரை கரத்தில் இருக்கிறது. ஆமென். நம்மை திருப்தியாக்கி மீதி எடுக்கிற அளவுக்குரிய ஆசீர்வாதம் அவர் கையில் இருக்கிறது. ஆமென். நீங்கள் நான் அவருடைய கரத்தில் ஒப்ப கொடுத்தால் போதும். நம்முடைய சுயத்தை நம்பிதான் காரியங்களை செய்கிறோம். நம்முடைய அறிவை உணர்த்திதான் குடும்பத்தின் காரியங்களிலும் செயல்படுகிறோம். ஆலோசனை கேட்கறதுக்கு சிலவர்கள் நமக்கு என்ன இல்லை, மனம் இல்லை. ஆலோசனை கேட்பதற்கு சில நேரங்களில் நமக்கு நம்முடைய சிந்தனை இடம் கொடுப்பதில்லை. நம்முடைய மனநிலைகள் மாற்றப்படுகிறது. தேவனுடைய சமூகத்தை தேடி போகிறோம், ஜெபிக்கிறோம். உண்மைதான், குடும்ப ஜெபங்கள் இருக்கிறது, வேத தியானம் இருக்கிறது, பாடல் இருக்கிறது, ஆராதனை இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் வரும் பொழுது, சில போராட்டங்கள் வரும்போது, சில தேவைகள் வரும்போது, அர்ப்பணிக்கப்பட வேண்டிய நபர்களுக்கு நம்மை அர்ப்பணிக்காமல் எங்கேயோ நம்மை அர்ப்பணிக்கிறோம். முடிவிலே எதிர்பார்த்த ஆசீர்வாதம் நம்முடைய கரங்களில் கிடைப்பதில்லை. ஆனால் சொல்லுற 2022ஆம் ஆண்டு புதிய ஆண்டிலே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஒரு ஆண்டாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். பல நிலைகளிலும் ஆசீர்வாதம், பல சூழ்நிலைகளிலும் ஆசீர்வாதம், பல காரியங்களிலும் ஆசீர்வாதம். அது வேலையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், விவசாயமா இருக்கலாம். ஆமென். ஊழியத்தின் காரியத்திலும் இன்னொரு படியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சபைக்குள் இன்னொரு படி, ஒரு ஸ்டெப் மேலே ஏறுது. ஆமென். ஒரு ஸ்டெப் மேலே ஏறுது. ஹல்லேலூயா. ஒருவேளை அநேக வாலிபர்களுக்குள்ளே வரங்கள் சேர்க்க வாலிபர்களுக்குள்ளே இருக்கலாம், இல்லாவிட்டால் குடும்பங்களுக்குள்ளே இருக்கலாம், இல்லாவிட்டால் ஆராதனைகளிலே சில மாற்றங்கள் உண்டாகலாம். ஆமென், ஆமென். ஆண்டவர் செய்ய போகிறார். அவர் செய்ய நினைக்கிறதை யாராலும் தடுக்க முடியாது. அவர் செய்ய நினைக்கிறதை அவர் தன்னுடைய சபைக்காக ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபைக்காக செய்ய நினைத்ததை எந்த வல்லரசுகளும், எந்த அதிகாரிகளும், எந்த மனிதனும், எந்த ஆணவம் உள்ளவரும் தடுத்து நிறுத்த முடியாது. அவர் செய்யறதை செய்து தன்னுடைய நாமத்தை உயர்த்திக் கொள்ளுவார்.
எடுத்தாங்க. ஆமென். 5 அப்போ 2 மீன் ஆண்டவருடைய கரத்தில் கொடுக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் கரத்தில் கொடுக்கப்பட்ட ஒன்றும் நஷ்டப்பட்டு போறது கிடையாது. பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில் இருந்தால் தைரியமா சொல்றேன், ஒரு நாள் நஷ்டப்பட்டு போக மாட்டீர்கள். ஆமென். கஷ்டப்பட மாட்டீர்கள். கஷ்டங்கள் வரும், அது பனி போல உருகி போகிறதாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கரங்களில் வாங்கினா, அதை ஸ்தோத்திரம் பண்ணினா, அதை ஜெபித்தா, அதை பிட்டார். பிரைஸ் தி லார்ட். இந்த பிட்டார்னு சொல்றதுக்குள்ள இன்னொரு பெரிய செய்தி அடங்கியிருக்கு. என்னன்னா, மலையாளத்தில் அதை நொறுக்கின்னு சொல்லப்படும், உடைக்கப்படும். அப்போ தேவனுடைய கரத்துல போற ஒரு தேவ பிள்ளை சில தேவன் நம்மை உடைப்பார். ஆமென். எதுக்கு உடைக்கிறார்? நம்மை விருத்தி அடைய செய்வதற்காக. எதற்கு உடைக்கிறார்? நம்மை திருப்திப்படுத்துவதற்காக. எதற்கு உடைக்கிறார்? நம் மீதி எடுப்பதற்காக. எதற்கு உடைக்கிறார்? நம்மை கனம் பண்ணுவதற்காக. எதற்கு உடைக்கிறார்? நம்முடைய குடும்பத்தின் மத்தியிலே, சமுதாயத்தின் மத்தியிலே நீ ஆராதிக்கிறதே அவன் பெரியவர் என்பதை நிரூபித்து காட்டுவதற்காக. சில வேளைகளில் அவருடைய கையிலே இருக்கிற நீ உடைக்கப்பட வேண்டியது வரும். ஆனால் கலங்கி போய்விடாதே. உடைக்கிற உன்னை அவர் உருவாக்குகிற தேவனாகவும் இருக்கிறார். ஆமென். ஆமென். உடைக்கப்படு, நீ உருவாக்கப்படு. ஆகவே ஆண்டோட கையில போது அந்த அப்பத்தை எடுத்து அவர் என்ன செய்தார்? பிட்டார். சொல்ல போனால் நொறுக்கினார். சில விசுவாச பிள்ளைகளை ஆவியானவர் சொல்லுகிறேன். இதுல ஒரு 5 குடும்பங்கள் என்னுடைய கண்களுக்கு முன்பாக வருகிறது. 5 குடும்பங்கள். அந்த 5 குடும்பங்களும் ஏதோ ஒரு காரியத்தில் நொறுக்கப்பட்டன. சொல்ல போனா வேதனை, நிவர்த்தி இல்லை, என்ன செய்வதற்கு தெரியல, ஏதோ ஒரு புலம்பல். உபவாசத்தோடு வந்திருக்கிற இந்த வினாடியிலும் ஒரு பக்கம் உன்னுடைய காதுகள் தேவனுடைய வார்த்தை கேட்குது, இன்னொரு பக்கம் என் கஷ்டம் என்று தீரும். இந்த சூழலிலிருந்து நான் இன்னைக்கு விடுதலை பெறுவேன். காலை முன்னால் எடுத்து வைக்க முடியல, முன்னால் எடுத்து வைத்தால் எத்தனை அடி நான் பின்னால சருகி விழ போகிற சூழ்நிலைக்குள் இருக்கிறேன். தடுமாற்றம், புலம்பல், அழுகை, வாய்விட்டு பேச முடியல, எதையும் வரதாக சொல்ல முடியல. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாய் என்றால் மனரம்யமாய் ஸ்தோத்திரத்தோடு கூட இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு அனுமதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று அவள் சொல்லி அவர் கையில் ஒப்புக்கொடு. அந்த சூழ்நிலையில் இருந்து ஆமென் ஆமென் அந்த வேதனையில் இருந்து ஒரு புத்துயிர்ச்சியை கர்த்தர் உண்டு பண்ணுவார். உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். உனக்கு ஒரு செழிப்பை கர்த்தர் உண்டு பண்ணுவார். உனக்கு ஒரு விடுதலையை அவர் உண்டு பண்ணுவார். ஆமென் ஆமென். சூழ்நிலையை கண்டு நீ சோர்ந்து போகாதே. சூழ்நிலை கொண்டு நீ தவிழ்ந்து விடாதே. நீ சூழ்நிலை கொண்டு அழுது விடாதே. ஆமென். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமி பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாரு. யுத்தங்களை ஓயப்படுகிறார். இல்லை, எவ்வளவு பெரிய காரியத்தை செய்கிறார். அவருடைய கரத்திலே உருவாக்கிட்டார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமாக. ஆகவே விசுவாச பிள்ளைகளை ஆண்டுடைய கரத்தில் ஒப்புக்கொடு. நீங்க ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லல, ஆனா தேவன் எதிர்பார்க்கிறார் பணிப்பு வேணும். ஆமென். சிலருடைய வாழ்க்கையில கடமையை தூக்கி தூர போட்டுட்டு வாஞ்சை, தாகம், எதிர்பார்ப்பு, அந்த நனவுக்குள்ள ஆண்டவருக்கு அப்படியே இடத்தை கொடுத்து பாரு. ஒருவேளை நான் சொல்றேன், என்ன சொல்ல, எதனால சொல்ல தெரியல,
இந்த உபவாச ஜெபம் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் முடிகிறதுக்குள்ள சில ஆசீர்வாதங்கள் ஒரு உள்ளத்தின் கதவை தட்டுகிறதாக நினையாத நேரத்திலே, நினையாத சமயத்திலே, நினையாத காலகட்டத்திலே தேவனுடைய அற்புதம் விளங்கும். ஆமென். நாம் நினைக்கிறபடி சிலது நடக்காது. அதை கர்த்தர் நியமித்தது நினைக்கிறது நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக நடக்கும். நிறைய உபவாச நாளில் முதல் நாளில் இந்த கருத்தில் உன் பிள்ளைகள் உனக்கு கீழ்ப்படி இல்லையா? என் பிள்ளைக்காக நான் எவ்வளவோ ஜோம் பண்ணியாச்சு பாஸ்டர், என் பிள்ளை கீழ்ப்படியவே மாட்டேங்கிறான், கோயிலை கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறான்னு சொல்றியா? இன்னைக்கு நீ உன்னை கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்ட உன் பிள்ளையும் அவன் கையில் ஒப்பு கொடு. நானும் அந்த வருஷம் முடிவுக்குள்ள உங்களோட பெட்டி பாப்படங்கிற போல பின்னா கணவன் இன்னும் வரலையா? குடும்பத்தார் நீ ஆசைப்பட்ட இந்த குடும்பம் அந்த சபைக்கு வந்தா நல்லா இருக்கும் நீ ஆசைப்படுறியா? அதை குறித்து நீ பாஸ்டர்கிட்ட பகிர்ந்து கொண்டு ஜெபிங்கலாம் சொல்லியிருக்கியா? உன்னுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு தேவன் இந்த இடத்துல உள்ளாவி கொண்டிருக்கிறார். அவருடைய கரத்தில் போனது அது சொன்னாரு, எல்லாரையும் பந்தி இருக்க, எல்லாரும் என்ன இருக்கட்டும் பந்தி இருக்க, ஒழுக்கத்தையும் ஆண்டவர் விரும்புகிறவர். ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க. ஆண்டவர் எதை விரும்புகிறவர்? சபைக்கு ஒழுங்க வர்றதை விரும்புகிறவர், சபைக்கு சரியான நேரத்தில் வர்றதை விரும்புகிறவர். இயேசுநாதரே ஒழுக்கமா நடந்தார் தெரியுமா? ஒரு காரியத்துல சொல்லுங்க பாப்போம். சொல்லிட்டீங்கன்னா இப்ப பரிசு தரல, அதுக்கிட்ட 1/2 மணி நேரம் வைக்க மாட்டேன். நான் சொல்றேன், கல்லறை தோட்டம் திறந்த போது சீஷர்கள் உள்ளே போய் பார்த்தபோது தலைமாட்டில் அவரை மூடியிருந்த துணிகளும் விரிந்து அவரை தவிர்ந்த துணிகளும் கால் மாட்டில் தலைமாட்டில் என்ன செய்யப்பட்டிருந்தது? அடக்கி வைக்கப்பட்டிருந்தது. அழுது போட்டு போட்டு நம்ம போவோம்ல, சில கோயிலுக்கு வரும்போதே அப்படிதான் வரும். வீட்டுக்கு போன உடனே அங்கே ஒரு அது ஒரு துணி போடுற ஒரு கயிறு கட்டிருக்கும், அதில் கூட போடுறது சர். அதுதான் 3 வாரமாக விடுவோம். ஆண்டவர் ஒழுக்கத்தை தருவார். வீடு சுத்தமாக இருந்தால் உன் இருதயம் சுத்தமாக இருக்கும். சொல்லுங்க, வீடு சுத்தமாக இருந்தால் இருதயம் சுத்தமாக இருந்தால் தேவன் உறுதியாக தருவார். அதனால இந்த பட்டணம் முடியும். உண்மையில சொல்றேன், நம்ம வீடை சுத்தமா வச்சிருந்தோம்னா நம்ம இருதயம் சுத்தமா இருக்குது. ஆமென். இருதயம் சுத்தமா இருந்தா நம்முடைய நடவடிக்கைகள் காரியங்கள் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும். ஆமென். உபவாச ஜெபத்துல இதெல்லாம் போச்சு, இதெல்லாம் சொல்ல சொல்லுங்க, இதுல கூட மாற்றம் வேணும். இதுலயே மாற்றம் இல்லைன்னா பிறகு நம்ம எதை சாதிக்க போறோம்? ஒழுங்கை ஆண்டவர் எதிர்பார்க்கிறவர். இதுல கூட பஞ்சு இருக்க சொல்றேன். ஐயா சும்மா கொடுப்பா, இந்த ஹெலிகாப்டர்ல ஒன்று போடுவாங்க, இந்த பிடிச்சி அப்படி போட்டுக்கலாமே, உட்காரவே. ஏன்னா அவங்க சாப்பிடணும், திருப்தியா சாப்பிடணும். ஆமென். ஒரு ஏன்னா பசியோட இருக்கிறாங்க. இவ்வளவு நேரம் வசனத்தை கேட்டு கேட்டு என்ன வந்தாச்சு, இடையில போய் உழப்பணும்னா இன்னும் உட்கார்ந்துருப்பான். இப்ப இடையில வந்ததுனால இப்ப ஜனங்களுக்கு பசி வந்திருக்கும், அதான் நினைக்கிறேன். இப்போ பந்தி இருக்கப்படி எல்லாருக்கும் கொடுத்தார்கள், திருப்தியாய் சாப்பிட்டார்கள். புருஷர்கள் மாத்திரம் அப்ப மனைவி மேல் அதே ஈக்குவல் இருக்கணும்ல. அப்ப சந்ததிகள் இன்னைக்கு 2, அந்த காலத்துல 4, 5, 6, 7, 10, 12 பேர் இருக்கு. நம்ம நானும் சொல்லணும்னா தியாலஜியும் இருக்குது, பிராக்டிக்கலும் சொல்றேன். நல்ல கவனிங்க. இதே போல உள்ள ஒரு கத்து வருது சொல்றேன். விசுவாசியம் ஒரு வருஷத்துக்கு 2 பிள்ளைய பெற்று போட்டா சபையில நல்லா வளரும்.
பெற்றுக்கொடுறதுலாம் என்ன சொல்றேன், ஆத்மாதாயம் பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏப்பா வருஷத்துக்கு 2 ஒண்ணு தான் 10 மாசம், இது 2னா என்ன அறவரையா இல்லைங்க, ஆத்மாவை ஆதாயம் பண்றதா. பாஸ்டர் உங்களெல்லாம் பெற்று எடுத்திருக்கிறார், அதனாலதான் உங்களுக்கு ஆவிக்குரிய சொல்லுங்களா இல்லையோ. எத்தனை பேர் உங்களுக்கு ஆவிக்குரிய தேவைப்படும் பாஸ்டர்? இழுத்து இழுத்து சொன்ன மாதிரிலாம் இருக்கேன் சந்தேகத்தின் அடிப்படையில். அப்போ இதே போல நீங்கள் வருஷத்துக்கு நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படித்தானே. இப்போ இந்த சட்டத்தில் இதுக்கு முன்னுக்கு அப்படி கிடையாது. நான் சொல்றேன், நாம் இருவர் நமக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆள் பிரதர் இருக்கிறாரு, வருஷத்துக்கு ஒரு ஆத்மா. இப்படி ஒரு 10 பேர் இருக்கு, 10 பேரும் வருஷத்துக்கு ஒரு ஆத்மாவை கொண்டு வந்தா எத்தனை பேர் ஆச்சு? டோட்டல் 20,000 தான். அப்ப இந்த சகோதரிகளை எடுங்க, நான் சொல்றேன் அடுத்த வருஷம் மே மாசத்துக்குள்ள 3,000 கையை தட்டுறது நல்லா இருக்கு, வேலை செய்யல உருவி. என் சமூகத்தில் வச்சுட்டு எல்லாம் ஆமேன் செய்வேன் ஆமோதிப்பேன் சொல்லிக்கிட்டு வேற எங்கேயாவது போயிடும். நல்ல சொல்ற, நல்ல கவனமா கவனி. மீதி எடுத்தார்கள் 12 கூட திருப்தியா சாப்பிட்டு திருப்தி, மீதி 12 கூட 12 கூட நிறைய மீதி எடுத்தது உண்மையானால், அந்த வார்த்தையை நான் தெளிவா சொல்றேன், ஆவியாருடைய வார்த்தை. மீதி எடுத்தது இயேசு செபித்து 12 கூட நிறைய அப்பமும் மீனும் மீதி எடுத்தது உண்மையானால், இந்த கடைசி காலத்தில் அவருடைய வருகைக்காய் ஆயத்தமாகி கொண்டிருக்கிற திருச்சபையே உண்மையும் மீதி எடுக்க வைக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். குறைவுகள் மாற்றப்படுகிறது என்று தெளிவாய் ஆவியானவர் வார்த்தை சொல்றேன். உன் வேதனைகள் மாற்றப்படுகிறது, உன் துக்கங்கள் மாற்றப்படுகிறது, உன் கண்ணீர் மாற்றப்படுகிறது. அதனுடைய ரகசியம் நீ அவருடைய கையிலே இருக்குமோ. ஆமென். வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை உள்ளங்கைகளில். என்னன்னா சரியான தமிழ் என்னன்னா, நான் உன்னை உள்ளங்கையில் செதுக்கி வச்சது. செதுக்கி வச்சதை என்ன செய்ய முடியாது. அப்போ என்றைக்கு நீ ஆண்டவர் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாயோ அன்றைக்கு நீ அவருடைய கையிலே செதுக்கப்பட்டு விட்டாய். நீ அவருடைய பிள்ளை, அவருடைய சுதந்திரவாளி. ஆமென். கேட்கணும், ஆண்டவரே நான் உனக்கு சுதந்திரவாளி என்றால் என்னுடைய சுதந்திர வீதம் எங்கே? கேட்கணும். கேட்கிற எவனும் கேட்க வேண்டியதை கேட்கணும். ஒருத்தன் கேட்டானா, ஒரு வாலிப தம்பி கேட்டானா, ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு சகோதரியை காண்பியும், எனக்கு துணைக்காக. ஜோம் பண்ண 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, கல்யாணம் ஆச்சு. அவங்களுக்கு எல்லாரும் ஆகல, ஒரு மட்டா இருக்கு. 2 பேரும் இருக்கு, சரியில்லை. ஜோம் பண்ணாங்க, ஆண்டவரே நீங்க விசுவாசிக்கிறீங்க, நீங்க ஜோம் பண்றீங்களா? ஜோம் பண்ணா கூப்பிடாதது கிடைக்கும். ஜோம் பண்ணணும், இப்பவே ஜோம் பண்ணணும். நான் என் கல்யாணத்துக்கு 40 நாள் உபவாசம் இருந்தேன். ஏன்னா இருப்பாங்க, நான் இருந்தேன். அதனாலதான் ஒரு பெரிய இழப்புன்னு என்ன, என் சரீரத்துக்கு ஒரு பெரிய இழப்பு. அவ்வளவு அன்பா இருந்தோம், அவ்வளவு நேசமா இருந்தோம், அவ்வளவு பாசமா இருந்தோம். ஊழியத்தில் அவர் ரைட் ஹேண்ட். அப்போ ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு மனைவியை, ஒரு சகோதரியை காண்பியும், சகோதரியை காண்பியும். காசுக்கெல்லாம் போய் சொல்லுவாங்க. ரொம்ப நாளா பதிலே வரல. பாஸ்டருக்கும் எனக்கு ஒரு சந்தேகம், என்னடா இவனுக்கு ஜோம் பண்ண ஒரு பதிலே வரல. காண்பியும் காட்டல. ஆண்டவர் நம்ம காண்பிக்கிற ஆண்டவர் தானே. ஏன் காட்டல, எதுக்கு காட்டல? அப்போ ஒரு நாள் பார்த்தாங்க, ரொம்ப அதிக நாட்கள் காத்திருந்த இருதயத்தை ரொம்ப இழச்சு. ஆண்டவரே சோதனை
பக்கத்து விட்டு பக்கத்து விட்டு மேலே வந்து காட்டுனா எங்க காட்டுவாரு? புரியுதா? சில வேளைகள்ல நம்ம உபவாச ஜெபங்களையும் பண்ற சேட்டை தான். காட்டும் காட்டும் தாரும் தாரும் கொடும் கொடும் ஆலோசனை தாரும்னா நமக்குள்ள ஏற்கனவே ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிருப்போம். இதை வச்சுக்கிட்டு ஆண்டவரே இந்த சோழி எல்லாம் ஆண்டுக்கு பிடிக்காது. ஆமே, இந்த வேலை பாடல ஆண்டவருக்கே முழுமையா அவர் கையில ஒப்பு கொடுத்து நீர் எதை எனக்கு செய்கிறீர்கள். உண்மையான தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் சொல்றேன், திருமணத்திற்காக ஆயத்தமார்கள் சொல்றேன், உபவாசம் இருந்து சொல்ல. என்ன சொல்ல தெரியுமா? ஆண்டவரே என்னை குறித்து என் தகப்பன தெரியுமா? தெரியாது. எப்போ குறைந்த மாதிரி மாறும் தெரியாது. நம்ம தாய்க்கு என்னை குறித்து தெரியும், என் சகோதரனும் சகோதரிக்கு என்னை குறித்து தெரியாது, என்னை குறித்து எனக்கே தெரியாது. என்னை குறித்து சகலவற்றை அறிந்தவன். என் சுவாபம் உமக்கு தான் தெரியும். என் அப்பப்போ நான் மாறுறது உமக்கு தான் தெரியும். வெளியே ஒண்ணு உள்ள ஒண்ணு எல்லாம் உமக்கு தான் தெரியும். ஆனால் என்னை கொண்டு போக, நான் அவளை கொண்டு போறதுக்கு ஏற்ற நல்ல ஒரு துணையை தாரும் என்று வாலிப தம்பி வாலிப தங்கச்சி இந்த உபவாச நாள்ல தேஜோவா ஆரம்பிச்சு. ஆமென். உனக்கு ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருப்பார், உனக்கு ஏற்ற வேலை என்று வைத்திருப்பார். உனக்கு நல்ல திருப்தியாக கர்த்தர் கொண்டு கட்டளையிடுவார். ஆமென், ஆமென். ஏன் சொல்லுவேன்? அவருடைய கரத்துக்குள்ள ஒரு ஒப்பு. இவ்வளவு நாள் நீ விலகி போயிருக்கலாம், இவ்வளவு நாள் அவருடைய சமூகத்தை விட்டு நீ சற்று போக்குவரத்து கழகத்தை போல இருக்கலாம். இங்கிருந்து போகும் வரும், போகும் வரும். சில விசுவாசிகள் அப்ப இப்படிதான் இருப்பாங்க. சிலரோட எழுப்புதல் வந்து தான் 3 வரிசையில் இருக்காங்க. 2 வாரம் கழிச்சா 2வது வரிசைக்கு போயிடும், 4வது வாரம் 4வது வரிசைக்கு போயிடும், 6வது வாரம் 6வது வருஷம் போகும், 7வது வாரம் வெளியே போயிடும். 2 வாரம் காணும். ஏன் வர மாசம் அப்புறம் ஒரு எழுப்புதல் கூட்டம் இப்படி ஏதாவது ஒன்றாச்சுன்னா மறுபடியும் வரும், பின்னால் இருக்கும். அப்புறம் துளி 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 முன்னுக்கு வரும், மறுபடியும் துளி 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 பின்னால் வரும். இதான் என்னது போக்குவரத்து. இப்படியும் இருக்கக்கூடாது. இப்படி இருந்தாலும் கூட ஆண்டுடைய ஆசீர்வாதம் நினைக்க முடியாது. நம்ம சௌரியமா வரணும், சௌரியமா ஆண்டவருடைய சமூகத்துல அவரோட கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கரெக்டா இருக்கணும். ஆமென். குறை இருக்கும், குறை இல்லாத எந்த மனுஷனும் இல்லை. குறை இருக்கும், பலவீனம் இருக்கும், தவறுகள் இருக்கும், பாவங்கள் இருக்கும், அக்கிரமங்கள் இருக்கும், மீறுதல்கள் இருக்கும், எல்லாருக்குள்ள இருக்கும். ஆமென். ஆனா அதன் மத்தியிலும் நம்ம ஆண்டோட கர்த்தரை தாழ்த்தி ஆண்டவர் கையில நம்ம ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றீங்க பார்த்தீங்க, அவர் அந்த கையில செதுக்கி வச்சுட்டாருன்னா அவருடைய கண்கள் எப்பொழுது உண்மையை நோக்கமாய் என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட மாட்டானா, என் பிள்ளை 4 பேருக்கு முன்பதாக கனப்படுத்தப்பட்டவர், என் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்ல மாட்டானா என்று சொல்லும் அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துகிற ஆண்டவர், உன்னை திருப்தியாய் நடத்துகிற ஆண்டவர். உடைய பிள்ளைகள் விஷயத்துல, உடைய பொருளாதார விஷயத்துல, உடைய ஆகார விஷயத்திலே, உன் குடும்பத்தின் நண்பர்கள் மத்தியிலே, உன் உறவுகள் மத்தியிலே, உன் கணவன் மத்தியிலே, உன் மனைவி மத்தியிலே, உன் பெற்றோர் மத்தியிலே ஆண்டவர் திருப்தியாக நடத்துகிறார். ஆமென். மீதி எடுக்கக்கூடிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களையும் என் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். 2வது வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து சில வார்த்தைகள். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகி என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றார். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் உமது அடியானுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். சரி. அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவரிடத்தில் போய்
கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளை வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன் நீ போய் அந்த எண்ணெயை விட்டு உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு வந்து நீ உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். சத்தமா சொல்லுங்க, சத்தமா. ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி அவள் என்ன பண்றா? தீர்க்கதரிசி என்ன பண்ணிட்டா? ஆரம்ப இப்பவும் அநேக ஊழியக்காரங்களுக்கு என்னதான் இருக்கு, என்ன கட்டினா தலைக்கு மிஞ்சின கடன். 2020 தான் சர்ச்சு கட்டினேன், 60க்கு 27 ஜனவரி மாசம் பொங்கல் விடுமுறைக்கு அடுத்த நாள் கல் நாட்டினேன். நானும் மனைவியும் தான் நல்லா பிளான் பண்ணோம். பார்க்கறதுக்கு அவ்வளோ கொடுத்து வைக்கல, அது அவ்வளோ அது அவன் விரும்புனது நான் விரும்புறது போல இப்போ கட்டி முடிச்சு ஃபால் சீலிங்கெல்லாம் போட்டு லைட்டிங்கெல்லாம் போட்டு முடிச்சு வச்சிருச்சு. ஆமாம் பேசலாம். ஒரு செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி முதல் நினைவு ஆண்டு கொஞ்சம் வேலையை முடித்தேன். அதுக்கு அடுத்த மாதத்துக்குள்ள எல்லாரும் முறைப்பட்ட நாட்களில் முடிச்சிட்டேன் வேலையை. கடன் இருக்கு, எதுவும் கேட்காதுங்க, கேட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் தர வேண்டி தரோம். பாஸ்கிட்ட கேளுங்க, எவ்வளோ கேளு பாஸ்கிட்ட உங்களுக்கு கடன் இருக்கான்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் போய் கேளுங்க, சொல்லுவார் கொடுத்துருக்காங்க. அவருக்கு கடன் தீர்ந்து. இப்போ தீர்க்கதரிசிகளில் ஒருவனுடைய மனைவி அந்த தீர்க்கதரிசி ஊழியத்தின் நிமித்தம் கடன் பட்டு போனான். ஒருத்தி இருந்தா, ஏசபேல்னு ஒருத்தி. அவ ஊழியக்காரெல்லாம் பிடிச்சி எழுதிட்டு இருந்தா. அந்த சூழ்நிலையில இந்த தீர்க்கதரிசி சில ஊழியர்களை குகைக்குள்ள வைத்து என்ன செய்தார்? பாதுகாத்து போஷித்தார். அதனால ஒரு கடன் என்ன செய்யணும் இருக்கட்டும், அது சேர்த்துல நமக்கு சொல்லுவாங்க பரிசுத்தமாக. இப்போ கடன் கொடுத்தவெல்லாம் யாட்டம் நிற்கான். தீர்க்கதரிசி போய் சேர்த்துட்டாரு. மனைவியை பிடிச்சிருக்கிறா, உன் பிள்ளைய கூட அடிமையா கூட. இவளுக்கு வேதனை. அங்கே அந்நாட்களில் இருந்த தீர்க்கதரிசி ஓடுகிறான். எலிசா, ஐயா என் கடவுள் ஒரு தீர்க்கதரிசி கடன் வாங்கிட்டார். இப்ப அந்த கடன் அடைக்க முடியல. இப்போ கடன் கொடுத்தவர்கள் என் மனைவி என்ன செய்யறாங்க? என் மனைவி என்னிடத்துல வந்து என் பிள்ளைய கேட்கிறாங்க, அடிமையா கொடு. எனக்கு விருப்பம் இல்லை, நான் என்ன செய்ய? அந்த தீர்க்கதரிசி கேட்கிறான், ஒரு இடத்தில் என்ன நல்லா கவனிக்கணும். அந்த வார்த்தையில உங்களிடத்திலும் என்ன இருக்கிறது? உங்களிடத்திலும் என்ன இருக்கிறது? ஐயா என்ன கொஞ்சம் போல என்ன இருக்கு? தலையில தைக்க என்னதான்? இதே ஒருத்தி தான் சொன்னா, எலியாவுன்னு சொன்னா. கொஞ்சம் போல மாவு சாப்பிட்டு ஆண்டவர் சில வேலை அற்புதங்க இப்படிப்பட்ட ஆட்கிட்ட தான் அற்புதமும் செய்யறாரு. ஆமே நல்லா இருந்தோம்னா எட்டியா பார்ப்பாங்க. என்னை பார்த்தோம் நல்லா இருந்த கூட்டத்தை கொட்டடிக்க வருவீங்களா? வருவீங்க. இருந்தாலும் வந்துட்டு சொல்லிட்டேன், அது உண்மையோ பொய்யோ தெரியல. முடிஞ்ச போல நம்ம பேசி தீர்த்து விடுவோம். என்ன இருக்குது? கொஞ்சம் போல என்ன கொஞ்சம் குடங்கள் எல்லாம் வாங்க. ஒரு அறை வீட்டுக்குள்ள போகுதெல்லாம் அர்த்தம் உள்ளது. அறை வீட்டுக்குள்ள போ. ஆண்டவரே சொல்றாரு, நீ உன் அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து கதவை பூட்டி
அந்தரங்கத்தில் இருக்கிற கேளு, நான் வெளியரங்கமா சொல்றதுல அரை வீட்டுக்குள்ள. இப்ப கையில இருக்கிற அந்த கொஞ்சம் போல என்ன இருக்குன்னு சொல்றால அதெல்லாம் குழந்தை ஊத்தி 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 நிறைஞ்சிச்சு. ஐயோ என்ன இருக்கு, கொஞ்சம் போல என்ன இருக்கு, அந்த ஊத்துல என்ன கிடையாது, ஃபர்ஸ்ட்ல கொண்டது என்ன இருக்கு, குடம் இல்ல. அப்ப சொல்றேன், இருக்கிறதெல்லாம் ஊத்திட்டேன், இப்ப நீ குடம் இல்லை, நான் என்ன செய்யணும்? அந்த தேவனுடைய ஊழியக்காரன் இதான் இந்த செய்தியுடைய தேவனுடைய ஊழியக்காரன் சொல்றாரு, அதை எடுத்து விற்று கடனை அடைச்சி நீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளையாண்டாலும். அப்போ நீ சாப்பிட்டு நீ திருப்தி அடைந்து மீதி எடுக்கணும்னா முதலாவது சொன்ன யார் கையில கொடுக்கணும்னு சத்தமா பக்கத்துல கை கொடுத்து நீ சாப்பிட்டு கை பிடிச்ச பக்கத்துல நீங்க 2 பக்கம் பிடிச்சிருக்கீங்க, நடுவில் 2 பக்கம் பிடிச்சிருக்கீங்க. சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதி எடுக்க வேண்டுமானால் நான் இயேசுவின் கரத்தில் என்னை நான் கொடுக்க வேண்டும், இயேசுவின் கரத்தில் உன்னை கொடுக்க வேண்டும், இயேசுவின் கரத்தில் நம்மை கொடுக்க வேண்டும். இரண்டாவது சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதி எடுக்கணும்னா ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய. பக்கத்துல முகம் பார்த்து சொல்லுங்க. ஏசப்பா வார்த்தை ரெண்டாவது. ஏசப்பா சொல்ல போய் தானே ஊழியக்காரன் சொல்லிட்டு இருக்கான். தேவனுடைய வார்த்தை தேவனுக்கு முதலாவது கீழ்ப்படிய வேண்டும். எஸ். இரண்டாவது தேவனுடைய ஊழியக்காரனாய் இருக்கிற எலிசா சொன்ன வார்த்தைக்கு அந்த ஸ்திரீ கீழ்ப்படிந்தார். நம்ம வாழ்க்கையில விசுவாசி நல்லா கவனிக்கணும். ஒரு கஷ்டம் வந்தா, ஒரு நெருக்கம் வந்தா, ஒரு பிரச்சனை வந்தா நீங்களா முடிவெடுக்காது. ஆமென். முதலாவது முழங்கால் நில்லுங்க. ஆமென். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறாரா? வசனத்தின் மூலம் பேசுவார். கவனிக்கணும், வசனத்தின் மூலம் பேசுவார். நீங்க படிச்சு தனியா பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது உங்களோடு பேசுவார். நீங்க ஜெபம் பண்ணும்போது இருதயத்தோடு பேசுவார். இல்லாட்டா ஒரு பாடலின் மூலம் பேசுவார். ஆமென். பல நிலைகளில பேசுவார். இப்படி பேசினாலும் அந்த சூழ்நிலைகள், அந்த பிரச்சனைகள், அந்த காரியங்களை நீங்க பேசின வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு பேசியிருப்பார். அந்த வார்த்தையை வச்சுட்டு நேரம் இங்க போனோம், தேவனுடைய ஊழியக்காரன். ஏன் ஊழியக்காரத்துல போகணும்னு சொல்றேன்? ஏன் ஆண்டவர் பேசிட்டாரு? இல்ல, கர்த்தர் அந்த ஊழியக்காரனை நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பாஸ்டர் வேலை பார்க்க முடியுமா? முடியாதா? பாஸ்டர்ஸ் சொல்லி இந்த பூமியில இருக்கிற எல்லாருக்கும் வேலை செய்ய முடியுமா? முடியாதா? ஏன் வேலை செய்ய விடாம நீதாப்பா எனக்கு சுதந்திரம் அப்படின்னு பிடிச்சி எங்களையும் இழுத்து வச்சு, தெருவில் போற எங்களையும் பிடிச்சி இழுத்து வச்சு, கைய கால அடிச்சு உடச்சி, மூஞ்சிய பார்த்து, ஆனா கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் வேதனையும் கண்ணீரையும் கொடுத்து நீ எந்த பக்கத்துல கால. இப்ப என்ன ஊழியம், நீ ஊழியம் செய்ய வேண்டாம்னு சொல்லியாச்சுன்னா அன்னையோட எனக்கு சாப்பிட்டு முடிச்சு. எனக்கு வியாபாரம் பண்ணவும் தெரியாது, எனக்கு ஒரு மண்ணோடி பிடிச்சி வேலை செய்யவும் தெரியாது, ஒரு அளவும் தெரியாது. அந்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு வச்சுக்கிட்டு தான் ஊழியத்தை செய்ய சொல்லுது. புரியுதா? அதான் சொன்னாரு, லேவியனுக்கு நான் சுதந்திரம். ஆமென். கவனிங்க, ஊழியக்காரன் ஒரு எபிரேயர் 13:17 ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். உன் ஆத்துமாக்களை குறித்து உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியினால் அவர்கள் துக்கத்தோட அல்ல, சந்தோஷத்தோட அதை செய்யும்படி என்ன செய்யணுமா? கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அடிமை அல்ல, கீழ்ப்படிந்து இருங்கள், கீழ்ப்படிந்து செயல்படுங்கள். ஆமென். இந்த எலிசா சொன்ன தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தைக்கு அந்த சகோதரி கீழ்ப்படிந்து அவள் என்ன சொன்னாரோ
அதேபடி செய்தபடினால்தான் கடன் அடைக்கப்பட்டது. அப்பா கடன் அடைஞ்சவரு திருப்தி. மீதி எடுத்து அவள் நீயும் உன் பிள்ளை என்ன செய்துக்கப்பா ஜீவனம் இருக்கிற கால வரை சாப்பிட்டு இருக்கிற கால வரை அதை அனுபவிச்சுக்கோ சொல்றாங்க. ஆமென். அந்த வார்த்தை அவள் கீழ்ப்படிந்த நிமித்தம் அந்த தீர்க்கதரிசியுடைய மனைவி வாழ்க்கையை அனுபவிக்க ஆரம்பித்தார். ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? ஹலோ, ஒரு சொந்த தீர்மானம் சில வேளை உனக்கு மனவேதனையை கொண்டு வரும். நீ எடுக்கிற சில முடிவுகள் உனக்கு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் உண்டாக்குகிறது. ஆனால் தேவன் உனக்கு கொடுக்கிற முடிவு, தேவன் உனக்கு கொடுக்கிற ஆலோசனை ஆரம்பம் வேதனையாயிருக்கும், ஆரம்பம் நெருக்கமாயிருக்கும், ஆரம்பம் கஷ்டமாயிருக்கும். ஆனால் முடிவு அது சம்பூர்ணமாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நீ சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உன் தேவனாகிய கர்த்தரை நீ மகிமைப்படுத்த வேண்டும். என் ஜனங்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் தீர்க்கதரிசிய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24, 25, 26, 27 வசனங்களிலே ஆழமாக சொல்லியிருக்கிறார். ஆமென். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடையணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். பிள்ளைகள் அறக்குறையோடு விரும்பல. வஸ்திரமா நல்ல வஸ்திரம் கட்டுங்க. அதுக்காக கடன் எடுத்து வஸ்திரம் வாங்கி கட்டாத. கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் சொல்லுங்க, கிறிஸ்துமஸ் வருது, புது வருஷம் வருது. 10 ரூபா வட்டிக்கு கடன் வாங்கு. சொல்றது போல. ஆமென். சந்தோஷமா நீ நாட்களை நினைக்கணும். இப்பவே முழங்கால் போட்டு இயேசு கையில் ஒப்பு கொடுத்து உனக்கு உள்ளதை. ஆமென். ஊழியக்கான வார்த்தைக்கு கேட்டு. ஆமென். உனக்கு சம்பூர்ண ஆசீர்வாதத்தை கட்டளை. சபைக்கெல்லாம் வரும்போது நல்ல நீட்டா உடுத்துட்டு வரணும். ஆமென். ஆமா, அடுத்த வாரம் எல்லா கூட்டத்துக்கு வரும்போது உங்களுக்கு 4 பேருக்கு யூனிஃபார்ம் கொடுத்துருங்க. கை கட்ட சொல்லணும். கீழ்படியெல்லாம் கையா பிடிச்சி கொடுத்துக்கலாம். ஆமா, விசுவாசிகள் எப்படி வரணும்? டிப்பு டாப்பா வரும். டாப்பு பேரோட சொல்றதெல்லாம் புரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சா சந்தோஷம், புரியாதவங்களுக்கு நான் ஒண்ணு சொல்ல முடியும். ஆண்டவர் அப்படி வைக்கிறார். அதான் நான் பேசிட்டேன். நல்லா உடுத்துங்க. நல்ல பொருளாதாரம் வர்றதுக்கு ஏற்றபடி சாப்பாடு, நல்ல துணி. நான் கல்யாண வீடுகளில் போகணும்னா நல்லா போய் எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்குன்னு கண்டது கிடந்தது இதுகளெல்லாம் வாங்கி எம்டேஷன்லாம் கடையில வாங்கி எடுத்து போட்டு அதெல்லாம் வந்து அடுத்தவங்களுக்கு நாம் பெருமையை காட்டுறது. அதெல்லாம் என்ன காட்டுறது? ஆமாம், 1க்கு 3 போட்டோன்னே. ஆமாம், சில ஆட்களை பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு போட்டோன்னா எப்போ பார்த்தாலும் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா பார்க்கணும், இல்லை புதுசு பண்ணுறேன். இதெல்லாம் பெருமை உள்ளவனுக்கு தேவன் நல்லா உடுக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்ல ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நல்ல ஆண்டோடைய பிள்ளைங்கிறத என்ன செய்யணும்? ஆமா, அங்க போய் நின்றுட்டு அங்க போய் கொடுத்துருக்கூடாது. நம்ம விசுவாசிகள் நிறைய அப்படி இருக்குது. இங்க இயேசுவே நல்லவர் அப்படி பாட எங்க பார்த்தா எங்களுக்கும் காலம் வரும். அதுல வேற டான்ஸ். பிள்ளைகள் கூட பள்ளிக்கூடங்களில் போய் என்னதான் டான்ஸ் ஆடுது? சினிமா பாட்டுக்கு தான் டான்ஸ் ஆடுது. அதெல்லாம் நம்ம சின்ன வயதுல தீமோத்தேயுடைய விசுவாசம் ஏட்டம் இருந்தது. அம்மாட்ட இருந்தது. அந்த அம்மாவுக்கு விசுவாசம் ஏட்டம் இருந்தது. பாட்டிக்கிட்டு இருந்தான். அப்படி தாய்மாருடைய விசுவாசம் யாருக்கு வரணும்? பிள்ளைகளை கெடுக்கிறதே எல்லாம் யார் தான்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தாத்தா அம்மா வழியில வரலாம், தாய்மார் தான். உங்களுக்கு கோபம் வராது. உள்ளத சொல்றீங்க.
பிராக்டிக்கலா சொல்றேன். தகப்பன் கூட தப்பு செய்த அட்டிக்க போகும்போது இப்ப அம்மி குழவியும் ரோட்ல கிடக்க பாரத்துண்டு யார் தலையில் விழுது? புருஷன் தலையில் விழுது. நீ இருக்கிறதோட என் பிள்ளை மட்டும் இருக்கிறாத. கெடுக்கிறது யாரு? சகோதரிகள் சொல்ற பிள்ளைகளை கெடுக்கிறது யாரு? அங்கே சொல்லுங்கம்மா, பின்னால யாரு சொல்ல மாட்டியா? நல்லா கவனிக்கணும். சில விஷயங்கள் ஆவியானவர் தெளிவாய் பேசுகிறத உங்களோட பேசிக் கொண்டு இருக்கிறார். நல்லா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். நல்லா சாப்பிட்டு நல்லா என்ன செய்யணும்? நல்லா இருக்கிறத நல்லா சாப்பிடுங்க. வயசுலாம் இருக்கிறது கொஞ்சம் வரது, அது கூட சண்டை போடாதுங்க. என்னத்தை வாங்கி கொடுத்தீங்க, என்னத்தை வேண்டாம், ஆண்டவரே நீர் இது என்னைக்கு தந்தது, அதற்காக சோத்திரம் சொல்லி சாப்பிடுங்க. பிரியாணியை காட்டு சூப்பர் ஆகாரமா. ஆமாங்க, நாங்கள் அனுபவத்தோட சொல்லிட்டு இருக்கோம். நிறைய குடும்பங்களை ஆண்டவரை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அதை நினைவு வச்சு சொல்லிட்டு இருக்கோம். வறுமை என்கிற ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் விசுவாச பிள்ளைகளுக்கு அனுமதிச்சது கிடையாது. அனுமதிக்கிறார்கள் என்றால் அவர்கள் தவறு செய்கிறார்கள். எங்கேயும் இஸ்ரவேல் ஜனங்கள் 3 நாளுக்குள்ள எங்க போயிருப்பான்? கானானுக்குள்ள போனான். ஏன் கானானுக்குள்ள போகல? அவன் செய்த மீறுதல், தவறு, பாவம். அதனாலதான் அப்படி தவறு அந்த செங்கடலுக்கு முன்னுக்கு வனாந்திரத்தில் சில தவறு நிமித்தம் தான் நீ ஒருவரும் போக மாட்டான், சந்ததி தான் போக மாட்டேன். அந்த பரிதாபம் தேவ ஊழியனாயிருக்கிற மோசே கூட அந்த கானானுக்குள் போக கவனிக்க வேண்டும். நீங்கள் நானும் வாழ்கிற காலம் ஒரு கடைசி காலம். ஆமென். 2 வருஷமா கொரோனா போட்டு எரிச்சிட்டு எனக்கு ஆனால் அது நம்மை மேற்கொள்ள வேண்டும். அவருடைய வருகை எப்பொழுது இருந்தாலும் அவரை சந்திப்பதற்கு நாம் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதி எடுத்து ஆண்டவருக்காக வாழும், ஆண்டவருக்காக ஜீவிப்போம், ஆண்டவருக்காக உழைப்போம், ஆண்டவருக்காக பிரயாசப்படுவோம். இந்த சரீரமாகிய திருச்சபை வளர்ந்து ஒரு திரள் கூட்டமாய் மாறுபடி நம்மால் திங்களவு உழைப்போம். ஜெயமோ கர்த்தரா. கண்களை மூடி. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: இயேசு நம்மோடு சபை, எண் 54/1, இந்திரா நகர், தென்கனிக்கோட்டை. தொலைபேசி எண்கள் 9865152111, 9965157399. Our address: இயேசு நம்மோடு சபை, நம்பர் 54/1, இந்திரா நகர், தென்கனிக்கோட்டை. ஃபோன் நம்பர்ஸ் 9865152311, 9965157399. இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக.